அனாமிகாவை அன்போடு இங்கே வரவேற்றுக் கொண்டு தரவாக்கி கொண்டிருந்த அன்புக்குரிய பள்ளி சிவப்பு அவர்கள், இங்கே பேசிய வந்திருக்கின்ற டாக்டர் சிவதாஸ், தம்பி ரமேஷ் மற்றும் இங்கே கூறியிருக்கின்ற நண்பர் அனைவருடைய அன்பான வணக்கம். இந்த வாய்ப்பு தந்த காயத்ரிக்கும் ஒரு குடும்பத்தினருக்கும் என்னுடைய பிரியமான இயங்கள். டாக்டர் சிவதாஸ் இதற்குரிய மைய இடையை பிடித்து சில விஷயங்களை சொல்லிக் கொண்டு போயிருக்கிறார். நான் அதை தொட்டும் விலகியும் சில விடயங்களை இங்கே சொல்லாமல் நினைக்கிறேன். முதலாவது, ஈழக்கவிதைகளுக்கும் தமிழ்நாட்டு கவிதைகளுக்கும், தமிழ் கவிதைகள்லாம் ஒட்டுமொத்தமாக இருந்தாலும் கூட ஈழக்கவிதைகளுக்கும் தமிழ்நாட்டு கவிதைகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் உண்டு. அதில் ஒரு தெரியும், தொடர்ந்து கவிதைகளை பயிர் வருகின்றவர்களுக்கு தெரியும் இன்னும் இந்த வகையான வேறுபாடுகள் உண்டு. அந்த வேறுபாடுகளை தொட்டும் விலகியும் இந்த கவிதைகள் இருக்கின்றன. அதையும் நாங்கள் பார்த்து பேசலாம். அதற்கு முதல், இந்த கவிதை அல்ல இந்த மாதிரியான இலக்கிய உரையாடல்கள் பொதுவாகவே ஒரு சிறிய அரங்கில் தான் இப்போது நடக்கின்றது. இந்தியா இருக்கலாம், புலம்பெயர் நாட்டிலையா இருக்கலாம், தமிழ்நாட்டிலையா இருக்கலாம், சிங்கப்பூர்லையா இருக்கலாம், தமிழ்நூறும் பெரும் பரப்பெங்கும் அப்படித்தான் இருக்குது. நான் மட்டுமில்லை, பலரும் எல்லோருக்கும் அந்த இந்த விஷயம் தெரியும். இதை பற்றிய கவலைகளும் தெரியும். நான் யோசித்து பார்த்தேன். நான் கேட்கிறேன், தமிழ் வரலாறு முழுவதும் அப்படித்தான் இருந்திருக்கு. அது புதினமாக இல்லை, தமிழ் வரலாறு முழுவதும் அப்படித்தான் இருந்திருக்கு. தமிழில் படிக்கிறாங்க குறைவுதான். தமிழ் தொன்மையான மொழி, நீண்ட காலமான மொழி, வளர்ந்து வந்திருக்குது. இல்லைன்னு சொன்னால் தொன்மையான ஒரு அது பயில இல்லைன்னு சொன்னால் வந்திருக்க முடியாது. புலவர்களும் பண்டிதர்களும் பாடல்களும் என்று சொல்லி தமிழ் வரலாறு முழுவதும் இருக்கின்றது. எங்களுக்கு ஒரு 100 வருஷம் 50 வருஷத்துக்கு முதல் பண்டிதர்கள் நடக்கப்பட்டால் விழுந்தால் பண்டிதர்கள் வீட்டு வளவுக்கு வாசல்லாம் உணவு பண்ண மாதிரி தான் இருந்தது. ஆனால் பிரச்சனை என்றால் எல்லா பொதுமக்களும் வாசிப்பதல்ல என்பதை நான் யோசிக்க முடியும். வாசித்ததை ரசனையோட மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற போதுதான் எங்கிட்ட வந்திருக்க. அது கம்பராமாயணமாக இருக்கலாம், திருக்குறளாக இருக்கலாம், சங்க இலக்கியங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அதை சொல்லி 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 சொல்லி, அதாவது எல்லா அரங்குகளையும் சொல்லி சொல்லி வந்திருக்கிறார். பாடி அதுக்கு பொருள் வந்து சொல்லி வந்திருக்கிறார். இப்போ கேட்கும் மக்களாக தான் நாங்கள் இருக்கிறோம். ரசனையை சார்ந்த மக்களாக தான் மாட்டேங்கிறோம். கோட்பாட்டு விமர்சனம், அதாவது இன்னைக்கு வந்திருக்கிற அவங்க நவீன இலக்கியம் வந்ததுக்கு பின்னர் தான், கல்வி அறிவுத்துறையில் வந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு கோட்பாட்டு இலக்கியம் என்று இருக்கின்றது. அதுக்கு பிறகுதான் நாங்கள் எங்களுடைய இலக்கிய ரசனைகள், இலக்கியத்தை பார்க்கின்ற முறை என்பது மாறுகிறது. அரங்கும் சிறுத்து இப்படி ஒரு வடிவத்திற்கு மாறிடும். அதுக்கு முன்னர் வெளியில அரங்குகள், இப்படி அழைக்கப்பட்ட அரங்குகள், வெளி அரங்கில் அத்தனையாக இருக்கலாம், அத்தனைக்கு வெளியில இருக்கலாம். வெளியில பெருந்திரள் மக்கள் போகும்போது அங்கே அது தேவார்த்த வாசமாக இருக்கலாம், எந்த இலக்கியமாக இருக்கலாம், அவற்றை நாங்கள் பாராட்டப்படுத்தி சொல்லுவோம். அதான் மரபாக இருந்திருக்கிறது. அவை நாங்கள் இந்த கவிதைகளை பற்றி பேசுவதாக இருக்கலாம், அல்லது நவீன இலக்கியத்தை பற்றி பேசுவதாக இருக்கலாம். அது வெளி அரங்குக்கு எப்படி கொண்டு போவது என்பதை பற்றி ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் சிந்திக்கலாம். அது சவால். ஏனென்றால் இன்றைக்கு வகை வகையாக ஏராளமான ஊழல் யூடியூப் வந்தது, காட்சி ஊடகம் வந்தது. அப்போ படிக்கிற தரப்பு குறைந்து விட்டது. பழமையாக படித்து வந்தவர்கள் இப்போ படிக்கிற குறைந்து போயிடுச்சு. இப்போ காட்சி தான் இருந்து படுத்து கொண்டு இப்போ 30 மினிட் அப்படி வந்தது. அப்போ அது ஒரு சேலஞ்ச். அந்த சூழலில் இந்த சிறிய அரங்கில் நாங்கள் அனாமிகாவினுடைய பெருங்கவிதைகளை பற்றி பேசலாம். அரங்கு சிறியதாக இருக்கலாம், அந்த கவிதைகள் பெருங்கவிதைகள். ஏன் பெருங்கவிதைகள் என்று சொல்கின்றேன் என்றால், இந்த கவிதைகள் டாக்டர் சிவதாஸ் சொன்னது மாதிரி இவை உண்மையான மெய்யான சவாலுக்கு உட்படுத்துகின்ற கவிதை. உண்மையான மெய்யான சவாலுக்கு உட்படுத்துகிற சாட்சியங்கள், வாழ்க்கையின் சாட்சியங்கள். அது அனாமியாருடைய வாழ்க்கையா இருக்கலாம், ரவீந்திரனுடைய வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது ரவீந்திரன் மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற ஏராளமான அந்த கோடான கோடி மக்களுடைய வாழ்க்கையா இருக்கலாம். இந்த கவிதை தன்னையும் திறக்கின்றது. இதற்கு எழுதப்பட்ட கவிஞர் அனாமிகா என்று நாங்கள் எடுத்துக்கொண்டு கொண்டால், அனாமிகா தன்னை திறக்கின்றார். பெரும்பாலான கவிதைகளில் தன்னை திறக்கின்றார். ஒரு வகையில் பார்க்கும்போது அவருடைய பிரச்சனைகளை பேசுகிற மாதிரியே இருக்கும். அவருடைய அனுபவங்கள், அவருடைய பிரச்சனைகள், அவருடைய சிக்கல்களை பற்றி பேசுகிற மாதிரியே இருக்கும். ஆனால் அது அவருடைய பிரச்சனை மட்டும்தானா? நான் சொல்லுவேன் இல்லை. தன்னை முன்வைத்து அவர் தன்னை போன்றிருக்கின்ற அல்லது தன்னை ஒத்த
ஏராளமான விடயங்களை பேசுகின்றார். இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் இந்த யூடியூப் திறந்தா யூடியூப் திறந்தாலும் சரிதான் அல்லது ஃபேஸ்புக் திறந்தாலும் சரிதான், அதில கூட வருது காசாவின் துயரம் என்று. காசாவின் துயரம் மட்டும் இல்லை, எல்லா இடம் தான் துயரம். இப்போ காசாவின் துயரத்தை யூஎன்ஏ வந்து பிச்சை எடுக்குது. அதாவது உதவி எங்களுக்கு செய்தி சொல்லி டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குது. ஆக உலகத்தின் வேடிக்கை ஆக இருக்கிறது யூஎன் கேட்குது. ஏன் காசாவில் உள்ள அகதிகள் குழந்தைகள் எல்லாரும் வரும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்குன்னு சொல்லி யூஎன் கேட்குது. வடப்பயிர்களே எங்களையா மனிதர்களாக்குறீங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் யுத்தத்தை நிறுத்தவும் அதுதான் உங்களோட வேலை. ஒரு உலகப்பெரிய அமைப்பு கோடான கோடி நிதியோடு இருக்கின்றீர்கள், பெரும் தொடர்போடு இருக்கிறீர்கள், உலகத்தின் சகல வல்லமையோடு இருக்கின்றீர்கள். இவர் எங்கே போகிறது யார் தடுக்க முடியுமா? முடியாது. அந்த அமைப்பு பிச்சை அடுக்கணும். யுத்தத்தை தடுத்தாலே அந்த மக்கள் தங்கள் உழைப்பிலே தாங்கள் சாப்பிடுவார்கள், தாங்கள் வாழ்வார்கள், சந்தோஷமாக வாழ்வார்கள். அப்போ உலகத்தின் எல்லா வகையான பசிகள், அதாவது யுத்தத்தில் ஏற்படுகின்ற பசியாக இருக்கலாம், பொருளாதார வறுமையால் ஏற்படுகின்ற பசியாக இருக்கலாம், அது அந்த வறுமை சும்மா வராது, அது ஒடுக்குமுறை, ஏதோ ஒரு ஒடுக்குமுறைக்குள்ள தான் வரும். அல்லது நோயின் காரணமாக அந்த குடும்பம் நொடிச்சு போயிருந்தால் அதாக இருக்கின்ற பசியாக இருக்கலாம். ஒட்டுமொத்தமாக அந்த ரெண்டு தொகுப்புலையும் பசி ஒரு பிரதானமான பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பசியை நானும் உணர்ந்தேன். நண்பர் ஜேசு ராஜா உணர்ந்தேன். அவருடைய கதைகளையும் தனிப்படை பேசும்போதே தன்னுடைய வீட்டில் கதையிலே வருது. அதாவது அந்த மழை ஒழுகுகின்ற நேரத்தில் அம்மா எப்படி அந்த காலகட்டத்தில் ஒழுக்க வீட்டில் இருந்து கொண்டு ஈர உலகம் இவ்வளவு சிரமப்பட்டு இருந்தார்கள் சொல்லி அதை இருந்தார்கள். அது எத்தனை வயது உத்தியோகம் அதுக்கு பிறகு படித்து உத்தியோகத்துக்கு போனாலும் கூட அந்த நினைவுகள் அந்த துயரம் எத்தனை வயசையும் எத்தனை காலத்தில் எந்த காலத்திலையும் மாறாது. சொல்லவே சொல்லிக்கிறீங்க உங்களுடைய இளம காலத்து வாழ்க்கை. அப்ப எனக்கு அதே மாதிரியான வாழ்க்கை. நான் சோபாசக்தி எடுத்துற பேட்டியில் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு எப்படியான எதிர்காலத்தை விரும்புகிறேன் சொல்லுங்க. 3 வேளையும் சாப்பிடக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா? எனக்கு முதலாக தெரியுங்க. மற்றெல்லாம் பிறகு நான் எனக்கு சிறிய வேலையில என்னுடைய கனவாக முதல் இருந்தது. நான் வேற இல்லாமல் அப்படி இப்படி வர ஒன்றும் இல்லாமல் கனவு இல்லாமல் 3 வேளையும் சாப்பிடக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு இந்த குடும்பத்துக்கு கிடைக்கணும். பிறகு அடுத்த கட்டம் தான் என்ன போன்றவர்களுக்கு கிடைக்கணும். சின்ன பிறகு எங்களுக்கு தான் யோசிப்போம். அடுத்த கட்டமாக வரும்போது நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த அப்படியான ஒரு அரசியல் தேர்வுக்கு போகிறோம். எல்லோருடைய துயரங்களும் எங்களுடைய துயரங்கள் என்று பார்க்கிற ஒரு தூரத்துக்கு போகிறோம். இங்கேயும் ஏறக்குறைய அதுதான் அனாமிகா தன்னுடைய பசி அனுபவங்களை அல்லது தன்னை போன்ற பசி அனுபவங்கள் அல்லது பொதுவாகவே அவர் பார்த்த பசி அனுபவங்களை அது அவருடைய நாங்கள் எடுத்துக்கொள்ளாமோ இங்கே இருந்தது பிரச்சனை. இங்கே முன்னிறுத்தப்படுகின்ற அந்த பசித்தவருடைய அந்த பெரிய பிரச்சனையை கொண்டு வருகிறார். கண்டிப்பாக படிக்க வேண்டிய விஷயம், கண்டிப்பாக படிக்க வேண்டிய விஷயம். எங்களுக்கு நாங்கள் பசியை பற்றி யோசிக்க முடியாது சூழ்நிலை பார்ப்போம். அவர் உங்களே கேள்வி எடுத்துங்க, பிச்சை எடுக்கின்றவர்களை முன் கொண்டு நிறுத்துங்க. உங்களுக்கு நாளாவது நாங்கள் பிச்சை எடுக்கின்றவர்கள் பிச்சை எடுக்கணும்னு சொல்ல முடியாது, கை ஏந்துகின்றவர்கள். அதை அவர்கள் படிவ சொல்லுங்க. இது கைகள் இல்லாத உலகம். அருமையாக சொல்லிக்கிறார், கைகள் இல்லாத உலகம். அரவணைக்க கை இல்லை, ஆதரிக்க கை இல்லை, ஆர்வம் சொல்ற கை இல்லை. கைகள் இல்ல உலகம் என்றால் ஏறக்குறைய உண்டு. கைகள் இல்ல இது உலகம் என்பது ஏறக்குறைய இதயம் இல்ல உலகம் நடத்தார். இந்த உலகத்தில் எவ்வளவு கோட்பாடுகளும் தோற்று போச்சு. அவருடைய இந்த கவிதைகளுக்கு முன்னுக்கு தோற்று போச்சு. உலகத்தின் ஆகப்பெரிய பிரச்சனை பசி, ஆகப்பெரிய துயரம் பசி. பசிக்கு நீங்க ஒரு ஏற்பாடு செய்யணும். சாப்பாடு ஒன்று சாப்பாடு, பசியில சாப்பாடு. சாப்பாட்டை கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த உலகம் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இவ்வளோ ஆயிரம் உணவு கொண்டுப்படுது, எவ்வளவு தித்திர உணவு கொண்டுப்படுது. அதே அளவுக்கு இன்னொரு பக்கத்தில் சாப்பிட வழி இல்லாத மக்கள் இருக்கிறார். அப்ப இந்த சமன் செய்கிறது, அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய செட்டப் இந்த உலகத்திலே இருக்கு. அப்படியா சொல்லலாம். ரமேஸ்வரர் இளமையில் கொடுதிலும் கொடுது இளமையில் மரம். அது அவ்வை அனுபவிச்ச மரமையா அல்லது அவ்வை தான் திருந்த இடங்கள்ல போய் சென்று கொண்டிருக்கிற இடங்கள்ல பார்த்த மரங்காட்டம் தெரியாது. இங்கேயும் பாருங்க, அவ்வை எழுதினது 2000 வருஷம் அவை காலம், அவ்வையாருடைய காலம் 2000 வருஷத்துக்கு முன்னம் அவ்வை எழுதுது. 2000 வருஷம் வச்சுக்கொள்வோம்.
எங்களுக்கு தெரிஞ்ச அவையார் இன்றைக்கும் அனாமிகா பசியை பற்றி எழுத வேண்டியிருக்கு. நான் கவனிக்கணும். மனித குலம் எவ்வளவு ஆற்றலாக இவ்வளவு தூரம் பயணித்திருக்கு. தமிழ் சமூக உலகம் பயணித்திருக்கு. எவ்வளவு அறிவியல் வளர்ச்சி வந்திருக்கு. எவ்வளவு சட்ட மேம்பாடுகள், தத்துவங்கள், கோட்பாடுகள், சமயங்கள், ஆன்மீகங்கள் நிறைய 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 வந்திருக்கு. காட்சிகள் அமைப்புகள் கால் தலைக்கு விழுந்தா இல்லாமல் இருக்குது. ஆனால் பசிப்போவர்கள், பசித்த மனிதர்கள் தங்களுடைய ஆராத்தியுரத்துடன் நெருப்போடு புலர்வோடு உள்ளார். இந்த கவிதைகள் முழுவதும் அதைத்தான் சொல்லியிருக்கு. முழுவதும் சொன்னால் பெரும்பாலும் எல்லா கவிதைகளை உடம்பு எங்களுக்கு எல்லா இடங்களையும் நிரம்போடும். உடம்புல எல்லா தளங்களையும் நிரம்போடும். அது மாதிரி இந்த 2 கவிதை தொகுப்புகளையும் எல்லா இடங்களிலும் பசி அது வெளிப்படையாகவும் நிழலும் நிஜவுமாக வந்து கொண்டிருக்கு. அந்த பசி என்ன செய்யுது? அது ரொட்டி துண்டு கலவடத்தை வைக்குது, சப்பாத்து கலவடத்தை வைக்குது, ஏராளமான வேலைகளை செய்ய வைக்குது. கேட்டால் வாழ்க்கை தானே, பசிக்கிற வாழ்க்கை. அதுக்குரிய மாதிரியான கோட்பாடுகள் முன்னுக்கு வைக்கின்றார். அது கோபப்படுத்த வைக்குது, கேள்விகள் எழுப்புது, மதத்தை கூட நிபந்தனை இல்லாமல் தண்டிக்குது. கடவுளை மதம் என்பது கடவுளை என்ன மண்ணாங்கட்டி கடவுள் மாதிரி. இந்த கவிதைகளை வரிக்கு நான் தனியாக வாசிக்க முடியாது. எல்லா பக்கங்களும் மடக்கி வச்சுக்கிறேன். எல்லா பக்கங்களும் மடக்கி வச்சுக்கிறேன். நீங்க விளையாடணும். எல்லா கவிதைகளிலும் ஏராளமான லைன்ஸை நான் அடிக்கொண்டு படித்து வச்சுக்கிறேன். சூப்பர் தெரிவித்தார். நீங்க 10 நிமிஷத்துக்கு முடிச்சிருவாங்க. அவர் ஆசிரியரும் அதை விட யதார்த்தமாக நிறைவே சொல்லியிருந்தார். வாசிக்கவே முடியாது. நீங்கள் கண்டிப்பாக கொண்டே வாசியும். ஆனாலும் சில வரிகளை சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் சொல்றார், என் சிறிய எடியை தாங்குவதில்லை என்றால், என் சிறிய எடியை தாங்குவதில்லை என்றால் பிறகு என்னத்துக்கு இந்த பிரபஞ்சம்? உலகத்தை மட்டும் கேள்வி, அதுக்கு கடந்து பிரபஞ்சத்தை கேட்கின்றார். இந்த கவிதைகளை படிக்கும்போது எனக்கு எஸ்போஸ் ஞாபகம் வந்து, நீங்கள் எஸ்போஸ் என்று சொல்லப்படுகிற சந்திரபோஸ் சுதாருடைய புத்தகத்தை நாங்கள் தொகுத்தனாங்க. அவர் எழுதிய நாட்குறிப்புகளையும் படிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு வந்தது. நாட்குறிப்பில் சில பகுதிகள் எடுத்து போட்டுறாங்க. எஸ்போஸ் போட்டு தெரிஞ்சிருக்கு. சுட்டுக் கொல்லப்பட்ட கவிஞர், மிக இளம் வயதிலேயே சுட்டுக் கொல்லப்பட்ட கவிஞர். யார் என்று இனம் தெரியாதவர்களால் அவருடைய 2 குழந்தைகளுக்கு முன்னுக்கு, ஒரு பிள்ளைக்கு 8 வயசு, ஒரு பிள்ளைக்கு 4 வயசு என்று இருக்கும்போது 2 பிள்ளைகளுக்கு முன்னுக்குமே அந்த கவிஞன் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதுதான் இந்த உலகம். அந்த கவிஞருக்கு இன்றைய நாட்குறிப்பை நாங்கள் புத்தகத்தை தொகுக்கும் போது பார்த்தோம், ஒரு நாளாந்த அவருடைய வாழ்க்கை நிலைமை, கிழிந்து போன ஜாட்டி அண்டை மாற்றி போடுறது, அதை கடைசியை போடவே முடியாதுன்னு சொல்லி போட்டு அதை கொண்டு வருகிறார். வேறு வழி இல்லை, எங்கேயாவது போட முடியாது. இன்றைக்கும் நான் சாப்பிடவில்லை. எத்தனை நாளைக்கு நான் ஒரு டைம் காசு கேட்டு, ஒரு 500 ரூபா 300 ரூபா கேட்டு பார்த்தா கடைசியாக கேட்கறது காடிங்க அல்ல, கேட்க முடியாத சூழல் வந்துட்டு பசியோடய போகலாம் ஏழைக்கு. இந்த மாதிரி ஏராளமான பகுதிகள் அண்மையில கிருசாந்தனுடைய தொகுப்பு வந்தது. 2 தொகுப்பு வந்திருக்கு. ஒன்று அவருடைய கவிதைகளின் தொகுப்பு, ஒன்று அவருடைய குறுநாள் தொகுப்பு. எல்லாம் குறுநாள். அதில் அவர் தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு. முன்னுரையிலே எழுதுற கவிதையில முன்னுரை, தாயார் நடந்து போகும்போது சின்ன வயசுல இப்படி தகப்பன், அதாவது தகப்பன் வேலைக்கு போயிட்டு வரும்போது பசியோடு இருக்கிறார். இதெல்லாம் தனித்தனி சம்பவங்கள். இப்படி ஏராளமான, என்னுடைய மனைவி டீச்சராக இருக்கிறார் யூனிவர்சிட்டியில. அப்போ அவனோட வகுப்புல பிரைமரி டீச்சர், பாதிக்கு மேற்பட்ட பிள்ளைகள் காலையில் சாப்பிடாதான் கிடைக்கும். ஆகவே இது ஒரு தீரா பிரச்சனையாக இருந்தது. இதை வடிவாக கொண்டு வருகிறார் தோல்வி. நாங்கள் அப்புறம் கேட்கலாம், பசி இந்த உலகம் முழுக்க இருக்கிற விஷயம் தான். இது என்ன புதினம் இருப்பேன் நான் சொல்லியிருந்தேன். அதுதான் புதினம். இது 2000 வருஷத்துக்கு முன்னும் அவங்க சொன்னதான் இன்றைக்கு அனாமிகா சொல்லி. இது ஏன் இந்த கேள்விதான் முக்கியமா. 2000 வருஷமாக எங்களுக்கு ஒரு புண் இருக்கின்றால், அந்த புண்ணுக்கு நாங்கள் ஒரு தீர்வை காணவில்லை என்றால், அதை ஆற்றுப்படுத்தவில்லை என்றால், மாற்றவில்லை என்றால், அது எங்கள் தவறு, எங்களுடைய அமைப்பின் தவறு. அப்ப செஞ்சு கோளாறு. இந்த கோளாறை பார்ப்பதுதான் அனாமிகாவின் அரசியல். இந்த கோளாறை பார்ப்பது அரசியல். இங்கே அனாமிகா வெளிப்படையாக இந்த அரசியலை பேசவில்லை. 1-2 கவிதைகள் வருது, கொஞ்சம் வருது. ஆனால்
வெளிப்படையாக அரசியலை பேசவே இல்லை. ஆனால் அரசியலை மிக தெளிவாக முன்வைக்கின்றனர். காஸ்மிக் என்ற கவிதை அதில் ஓரளவுக்கு வரும். அதாவது ஒரு ஃபேக்டரி தேநீர் இடைவெளியில் மிஷின்களை ஆஃப் செய்துவிட்டு தொழிலாளர்கள் ஒன்று கூடி அமர்கிறார்கள். ஓரிருவர் பாக்ஸ் வண்டிகளை தள்ளி வருகின்றார்கள். பெட்டிகள் வண்டிகளை தள்ளி வருகின்றார்கள். பழுதடைந்த உடைந்த டீலின் சத்தம் சர்க்கரை தூக்கலாறு தேநீர் சுவையை ஒரு கணம் அறியாமல் செய்து விடுகிறது. இப்படி அந்த கவிதை புத்தகங்கள் எல்லாம் தொழிலாளர்கள் பிரச்சனை. ஏறக்குறைய ஒரு இடது நிலைப்பட்ட ஒரு அரசியலை முன்வைக்கின்றனர். இடதுசாரிக்கு ஒரு அரசியலை அவர் முன்வைக்கின்றனர். அப்ப இந்த அரசியலை முன்வைக்கும் போது எங்களுக்கு எந்த வகையான திருத்தலும் இல்லாமல் அவருடைய கவிதை மொழி மிக செழிப்பான முறையில் மிகப்பெரிய கவிஞனுக்குரிய அடையாளம் அல்லது மிகப்பெரிய கவிஞனுக்குரிய தோற்றம் எங்களுக்கு இங்கே வந்து மிக செம்மையான மொழி. அது பிரச்சாரமாக எங்கேயும் நாம் சொல்ல முடியும். அதான் சொன்னேன், அவருடைய அரசியலை நாங்கள் உணர முடியுமே தவிர அரசியலை நாங்கள் லைக் பண்ணி காட்ட முடியும். அவர் முன்னுக்கு வந்து அந்த கட்டிய அதாவது சலங்கை கட்டி ஆடவில்லை. நான் இந்த அரசியலால் பேசுகிறேன் தன்னை டிக்ளேர் பண்ணி நான் பிடிக்கவில்லை. ஆனால் அவர் வலிமையான அரசியலை அதில் முன்வைக்கின்றார். நான் கவிதைகளை சொல்லி ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த கவிதைகளை சொல்வதற்கான டைம் இங்கே இல்லை. சில கவிதைகள் கண்டிப்பாக சொல்லித்தராக வேண்டும் போடுறது. எந்த கவிதையை சொல்கிற தடுமாற்றம் இருக்குது சொல்லை. முக்கியமாக இந்த துயர் இந்த புத்தகத்தில் இந்த கதா மூன்று பகுதி இருக்கு. முதலாவது பகுதி இந்த துயரின் நடனங்கள் வசன முறையில் எழுதியிருக்கிறார். ஒரு வசன அமைப்பு எழுதியிருக்கிறார். அதில் எழுதக்கூடிய இந்த கவிதைகளுக்கான ஒரு பின்னணியை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம் முன்னுக்கு சொல்கின்றார். எப்படி அந்த பசி ஒரு குடும்பத்தினுடைய நிலவு, அதாவது வறுமை என்பது குடும்பத்தில் எப்படி என்ன வகையான ஆட்டி படைக்க என்பது இதை பற்றி ஏராளமான இலக்கிய பகுதிகள் ஒரு பிரதிகள் நீங்கள் படிச்சுட்டு கூடும். ஆனால் அனாமியாட்ட மொழியும் அவருக்கு சாட்சியாக வைக்கின்ற விடயங்களும் எங்களுக்கு ஒரு பெரிய திறப்பு தரவு மட்டுமில்லை, மறக்க முடியாத அனுபவத்தை கொண்டு வருது. அனாமியா இந்த இடத்துல நீங்கள் நல்ல நாவல் எழுதலாம். நாவலுக்கு மொழிவதற்கு ஒரு நேரம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? நாவல் கண்டிப்பாக மொழியக்கூடிய அது கவிதைகள், அதாவது ஒரு நாவலுக்குரிய நல்ல மொழிநடையும் நல்ல சித்தரிப்பு முறை மற்றது ஆழம் அப்படி கொண்டாடு கரெக்டர்ஸ்லாம் வாங்கியவர். இதை படிக்கும் போது எனக்கு சிறுகதையை படித்து மறக்காம இருக்குது. சிறுகதையிலும் நாவலை படித்து மறக்காம இருக்குது. ஒரு தம்பி தாய் தகப்பன் தந்த தாத்தியம்மன் சொல்லப்படுகிற பேத்திய மற்றது அந்த சூழல் எல்லாம் வருது. கவிதைக்கு அவர் எடுக்கின்ற விடயங்கள் நாங்கள் யாரும் எதிர்கொள்ள முடியாத சில பரப்பு குணமுறையை கொண்டு வருவார். நாங்கள் யாரும் இலகுவாக கையாள குணமுறையை கொண்டு வருவார். குணங்களுடான ஒரு உலகத்தை கொண்டு வருவார். பேசுகிறார் குணங்களுடனான அந்த உறவை ஊடாட்டத்தையும் கொண்டு வருவார். அப்ப இந்த பிரச்சனை என்றால் ஒரு திறக்கின்ற பகுதிகள் தன்னை திறக்கின்றது மட்டுமில்லை, ஒட்டுமொத்தமாக சமூகத்தை திறக்கின்றார். தன்னை திறப்பதனூடாக இந்த மாதிரியான ஏராளமான பிரச்சனை திறக்கின்றார். தான் திறக்கின்ற பிரச்சனைகளை ஒவ்வொரு வகையான இந்த ஏரியாக்களை திறக்கும்போது ஊடாக அந்தந்த ஏரியாக்கள் நாங்கள் அறியாத பகுதிகளுக்குள்ளார எங்களுக்கு கொண்டு போகின்றார். அது மிக முக்கியமான ஒரு அம்சம். குறிப்பாக தம்பியார் அதை வறுமை வரும்போது ஒரு குடும்பத்துக்குள்ள இன்னென்ன வகையான வேலையெல்லாம் செய்ய வைக்கும். அவர்கள் அந்த வறுமையை போக்குவதற்காக சிறு குழந்தை பராதிகளை வேலைக்கு அனுப்புவார்கள், வீட்டு வேலைக்கு அனுப்புவார்கள் எங்கேயாவது. ஆனால் அந்த இடங்கள்ல அந்த பலவீனத்தை குடும்பத்தினுடைய பலவீனத்தை வச்சுக்கொண்டு அந்த வேலைக்கு அமர்த்துகின்றவர்கள், அந்த கம்பெனியா இருக்கலாம், நிறுவனமாக இருக்கலாம், யாரா இருக்கலாம், அவர்கள் சுரண்டுவார்கள். எல்லா வகையான சுரண்டலும் இருக்கு. எல்லா வகையான சுரண்டலும் இருக்கு. பாலியல் சுரண்டல் நிறைய இருக்கு. அதை பற்றி பேசவில்லை. ஆனால் பாலியல் சுரண்டல் நிறைய. அப்ப இந்த மாதிரி ஏராளமான விடயங்களை இந்த தொகுதி பேசுகின்றது. பேசிக்கொண்டே போகலாம். அதில் 2-3 விஷயங்களை சொல்லி முடிக்கின்றேன். அப்ப முக்கியமாக தாங்க முடியாத இருக்கின்றது. பசியால் என் உடலையே நான் உண்டுவேன். பசியின் உச்சம் எப்படி கொடுப்பார்? என் உடலையே நானே உண்டுவேன். வேண்டிய காலங்கள் இன்னும் என்னை வந்தடையவில்லை. வேண்டிய காலங்கள் இன்னும் என்ன வந்தடையவில்லை. இது நம்பிக்கை இழப்பு கதையில் சொல்லவே இல்லை. இதை நேரடியாக சொல்றார். உண்மையை சொல்கின்றார். உண்மை சொல்கின்றார்.
உண்மையை சொல்லாமல் நாங்கள் இந்த ஒன்றுக்குள்ள வைக்கும் போது உண்மையை கண்டுபிடிக்க முடியாமல் உண்மையை நேருக்கு நேருக்கு பேசும்போது தான் நாங்கள் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை காண முடியும் மட்டுமில்லை அந்த பிரச்சனைக்கு வந்து சேருவோம். அப்போ ஆனாவே சொல்றார் பூசி மழவு வேண்டாம், நான் ஓப்பனாக பேசுவேன், வா எல்லாரும் வா. அப்போ இங்கே எல்லா அமைப்புகளையும் நிர்வாகப்படுத்துறேன், எல்லா மகத்தான திட்டங்களையும் நிர்வாகப்படுத்துறேன். சத்துணவு திட்டமாக இருக்கலாம் தமிழ்நாட்டில், சரியா, ஏழைகளுக்கான நகை காப்பு திட்டம், சரி. அப்போ எல்லா திட்டங்களையும் அவர் இங்கே அமலப்படுத்துகிறார். ஒட்டுமொத்தமாக இந்த கவிதை தொகுப்பு இந்த உலகத்தை நிர்மாணப்படுத்தி காட்டுகிறார். எப்படி உலகத்தை நிர்மாணப்படுத்த வேண்டாம், அவ்வளவு ஒளியா இருக்கு. இந்த கவிதைகள் மிக பிரகாசமாக ஒளியா இருக்கு. எந்த இருவுள்ள பகுதிகளையும் அது கொண்டு பார்த்து, எந்த அடர்த்தியான இருவுள்ள பகுதிகளையும் கொண்டு காட்டு, எந்த பாறையை இடுக்குகளையும் கொண்டு காட்டு, எல்லாருமே போய் போவதையும் காட்டுது. சொல்லி கொண்டு கூட ரமேஷ் நான் பேச முடியாமல் போயிடுவது. ஆகவே நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பேசிக்கொண்டே போகல. நீங்கள் கவிதை புத்தகத்தை கொண்டு போய் இன்றைய படிப்பீங்கள் என்றால் நீங்களே சிவாசிரியர் நிச்சயமாக மற்றவர்கள் படிங்க 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 ஒரு பெரிய வாழ்க்கையை உங்கள் ஆற முடியாத காயங்கள் நிரம்பிய இந்த உலகத்தின் கண்களை நீங்கள் தரிசிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. இது நான் ஒரு கூடாரமாக செல்லவில்லை. மற்றது இன்னொரு விஷயம் மெய்யா சொல்கின்றேன், முக்கியமான விஷயம், ஒரு தமிழ்நாட்டு படைப்பாளிகளுடைய நூலை நாங்கள் அதிகமாக கூட வேண்டாம் காயத்திரை செய்திருக்கிறோம். இன்றைக்கு அதை இட்டு நாங்கள் முயற்சி அடைந்தோம். எங்களோட புத்தகங்களுக்கும் காயத்திரைக்கும் ஏற்பாட்டுக்கும் அனாமியாருக்கு நன்றி. அப்பா ஏன் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, அப்பா ஏன் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, அம்மாவுக்கு ஏன் இன்னும் பைத்தியம் பிடிக்காமல் இருக்கிறது, இத்தனை துக்கத்திலும் நான் எப்படி சுகமாக பிறந்திருக்கிறேன், எத்தனை வீடுகள் மாறி இருக்கிறோம், ஒன்று கூட எங்களுக்கு ஏன் சொந்தமாக இல்லை, வயிறு நிறைய சாப்பிட்ட காலம் ஒன்று எங்களுக்கு உருப்படியாய் ஏன் வாய்க்கவில்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு கவிதைகளும் ஒவ்வொரு 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 அதாவது நாங்கள் அதுக்கு வார்த்தைகளால் மறுபடி செல்ல முடியாத ஒரு நிலை. நான் அந்த பசியத்தை மட்டும் பேசுறேன்னு சொல்லிடுறேன். அதாவது அதுக்கு மேலே வேற ஒரு பரிமாணங்களை கொண்டு போகிறேன். தனியாக பசியை மட்டும் பேசுகிறேன். குளவரைக்கு போகும்போது குளவரைன்ற உலகம் அப்படின்னு காட்டப்படும். அங்கே நடக்கிற நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அப்போ இந்த கவிதையில மெய்யா சொல்றது கவிதை தொகுதியா இல்லை. நீங்கள் நான் நேரம் சொல்றேன், எல்லாரும் நல்ல வாசகர்கள், இறங்கா இருந்தாலும் நல்ல வாசகர்கள் கொண்டே படிச்சு பாருங்க. ஒரு நாவல் படித்த மாதிரி உணர்வு. ஒவ்வொரு ரமேஷ் பிள்ளைகள் ஒவ்வொரு கேரக்டர்ஸ், ஒவ்வொரு சூழல் இருக்கும். ஒரு நாவல் படித்த மாதிரி இருக்கு. அதுவும் உலகில சம்பந்தப்பட்ட இஷ்யூ எல்லாம் பற்றி வருது. தம்பியாரை பற்றியே நேரில் ஒரு சொல்றேன். இது தம்பியார் இந்த வகையான ஒரு உல தாக்கத்துக்குள்ளான எப்படி அவளை பேலன்ஸ் பண்ணினார் என்று சொல்லி இருக்கிறேன். பயங்கர பெயின்ஃபுல் தான் ஃபுல்லா. ஆனால் இப்படித்தானே இந்த ஏராளம் மக்கள் இருக்கின்றார்கள். ஒரு புத்தகத்தில் தலைப்பிற்கு ஏழல் என்பார் என்றாலும் எண்ணற்றோர்கள் ஞாபகம் இருக்கா? ஏழல் என்னன்னா எண்ணற்றோர்கள். அதுதான் இந்த முக்கிய ஏராள லைஃப். ஒரு இடங்கள் ஒரு சப்பாத்துக்காக வாங்குறாங்க 30 ஆண்டுகள். ஒரு சப்பாத்து வாங்குறாங்க 30 ஆண்டுகளை நான் கழித்திருக்கிறேன். அதை நினைக்கும் போது எனக்கு பக்கமாக இருக்கு, துக்கமாக இருக்கு. இன்னொரு லைன் தரும், இந்த தலை 40 ஆண்டுகளாக இந்த காலத்தில் இருக்கு சொல்லலாம். கவிதையின் ஏராளம் ஒரு ஒவ்வொரு சொற்களும் ஏராளம் சொற்கள் இருக்கு. ஒவ்வொரு சொற்களையும் இணைக்கின்ற முறையில் ஒரு கவிஞனும் ஒரு கவிதையும் சரியான முறையில் மனசில் ஒரு கவிஞரும் ஒரு கவிதையை உங்களுக்கு எங்கே வர மாட்டோம். அந்த சொற்களை இணைக்கின்ற முறை, சொற்களை இணைக்கின்ற முறை டெக்னிக்கல் இல்லை, அது அந்த ஃபீலிங்லாம் டெக்னிக்கலாக வராது.